அன்பினர்களே, இலங்கையின் ஒட்டுமொத்த சிறுபான்மை கட்சிகளும் இணைந்து ஒரு ஃபோரம், ஒரு கூட்டணியாக உருவெடுத்திருக்கின்றார்கள் கடந்த வாரத்தில். அத்தனை தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகின்ற போது 6 கட்சிகளாக சொல்லலாம். எங்களுடைய இலக்கு மாகாண சபையை கைப்பற்றுவது. எல்லாமே பங்களோட்டு கட்சியா கிடக்குதானே. அது நாம சொல்ல வாரம் இலங்கை தமிழரசு கட்சி மிக பழமை வாய்ந்த கட்சி. அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அப்புறம் ரிஷாட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி. இப்ப யார சொல்ல போறோம்? சுமந்திரன் சொல்ல போறோமா, ஸ்ரீதரன் எம்பியை சொல்ல போறோமா தெரியல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அது ஹக்கீம் கட்சி. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அது ரிஷாட் பதியுதீன் கட்சி. தமிழ் முற்போக்கு கூட்டணி அது நம்ம மனக்கணசன் ஐயா. அப்புறம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சிடபிள்யூசி ஜீவன் தொண்டமான். அப்புறம் ஒரு ஜனநாயக தேசிய கூட்டணி என்று ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்கவாதிகள். யார சொல்ல போறோம்? இந்த கட்சின்னு சொன்னால் ஒரு கூட்டு கட்சியாக செயல்படுகிறது. இதன் இணை தலைவர்களாக தர்மலிங்கம் சித்தாந்தன் எம்பி, செல்வன் அடைக்கலநாதன் எம்பி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் பி ஸ்ரீகாந்தா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியாக ஒட்டுமொத்தமாக 6 தமிழ் பேசும் கட்சிகள். மலையகம், கொழும்பு, வடகிழக்கு உட்பட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான கட்சி. ஆனா இந்த கட்சி சேர்ந்திருக்கிறீங்க. இந்த 2 முஸ்லிம் கட்சிகளும் ஏதாவது ஒரு தமிழ் மக்கள் பிரச்சனையில கேட்டு இருக்கிறாங்களா? பார்லிமெண்ட்ல பேசியிருக்கா? இப்ப இது எல்லாமே கேட்கக்கூடிய ஒருவர் ரிஷாட் பதியுதீன். ஏனெனில் அவர் வட மாகாணத்தை சேர்ந்தவர். அவர் கண்ணெதிரே பல பயங்கரவாத சம்பவங்களை கண்டவர். ஏதாவது குறை கொடுத்துக்கிறான். எதுக்காக இங்க கூடிக்கிறீங்க? இலங்கை தமிழ் பேசும் கட்சிகளின் பொதுவான ஒரு கூட்டு முயற்சியாக அல்லது ஒரு பொது மேடையாக ஜூலை இந்த மாதம் 26 6 கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளன. அதில் இலங்கை தமிழரசு கட்சி தான் முன்னணி கட்சியாக பார்க்கப்படுகிறது. இவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாருங்க. புதிய அரசியலமைப்பு உருவாக்கமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் காலதாமதமாக மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடந்து அங்கதான் சென்று நிற்கிறான். ஏனையா டிலே பண்ணுகின்ற மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவது, அதெல்லாம் சென்று நிற்கிறான். தமிழ் பேசும் மக்களின் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, கட்சிகள் தமது தனித்துவத்தையும் கொள்கைகளையும் பாதுகாத்தவாறு ஒற்றுமையாக குரல் கொடுப்பது. எப்பா ராமா, எதுக்குடா அந்த கோலம்? எல்லா கோலமும் இந்த மாகாண சபையை இப்போது அரசாங்கம் நடத்துமானால் அரசாங்கம் 5 சபைகளை இழக்கும். அடிச்சு எழுதி வச்சுக் கொள்ளுங்க. 9 மாகாண சபைகளில் அநேகமாக 5 சபைகளை இந்த அரசாங்கம் இழக்கும். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்த கட்சியாக இந்த கட்சி உருவெடுத்திருக்கின்றது. ஜனாதிபதியாக மீண்டும் ஏகடியார் தான் வருவார். ஆனால் பொது தேர்தல், மாகாண தேர்தல், லோக்கல் பாடி தேர்தல் என்று வருகின்ற போது மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். சரி, இவங்களோட இலக்கு என்ன? இந்த மாதிரி நெருக்கடியான நிலைமையில தான் வேக டக்கண்ண போல எழும்பலாம். இந்த சொன்னப்பட்ட 6 கட்சிகளும் உருப்படி இல்லாம தானே தொங்கி கிடக்குல்ல. அதுல சிடபிள்யூ தொண்ட அவர் ஜீவன் தொண்டமான கட்சியும் தானே. எல்லா கட்சிகளும் ஜேவிபி என்றும் ஒரு சுனாமி பேரலையில் அடிபட்டு ஒரு மூலையில ஒடுங்கி போய் இருக்கிறாங்க. ஆளா கோழி குஞ்ச தூக்கம் வந்தால் அந்த தாய் கோழி அப்படி அலர்ட் கொடுத்து சுவத்துல சாத்தி வச்சா போல வைக்கும் இல்ல. சில வீடியோ பார்த்திருப்போம். அந்த மாதிரி இவங்கள ஒரு மூலையில உட்கார வச்சிருக்குது இந்த ஜேவிபி அரசு. இப்ப எழும்புறதுக்கு ஒரு வளம் தேடுறாங்க. இப்ப இந்தியா கிட்ட பேச போறாங்க. நாளை திங்கட்கிழமை இந்த 6 கட்சிகளும் பிரதிநிதிகளும் ஜனாதிபதியை சந்திச்சு கோரப்படுறாங்களாம். இதுவரைக்கும் காணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்டு இருக்கா? வடக்குல அண்ணன் வந்துகிட்டு அந்த புத்த சிலையை கொண்டு வச்சுக்கிட்டு மக்களை காணியை பிடிச்சி கூத்தடிக்கிறானே, முதல்ல அதை பேசுங்களேன். முதல்ல இந்த முஸ்லிம் கட்சிகள் தமிழ் கட்சிக்கு ஒத்துழைக்குமா? இப்ப பதவி இல்ல, பட்டம் இல்ல, பந்தா இல்ல, போலீஸ் இல்ல, அதற்காக ஒரு டிராமா. இந்த நாடகத்துக்கு தமிழ் கட்சி தொடர்ந்து போகுதுகளே. வெக்கங்கட்ட கட்சியா போச்சு இதெல்லாம். சரி, இலங்கை ஜனாதிபதி மற்றும் எதிர்கட்சி தலைவருடன் சந்திப்பு 6 தமிழ் கட்சிகள் பேச போறாங்களாம். என்னத்தை பேச போறீங்க? உங்களுக்கு கூட தானே சஜித் பிரேமதாச இருக்கின்றார். அவற்றிருந்து நீங்க கடிதம் எழுதி கேட்கறீங்க, பேசுறீங்க. யாரை ஏமாத்த இது அத்தனையும் இது ஒரு பொய்யான கூட்டணி. இந்த கூட்டணி ஒருபோது நம்பிக்கையில் வேணுமென்னா தமிழ் கட்சிகள் பாவையா. நீங்க மேல இந்த சோனா கட்சி 2 நம்பிக்கிட்டு ஐய
சமீபத்திய பத்திரிகை வெளியீடு ஒன்றில் 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இலங்கை ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவை சந்திக்க கோரியுள்ளதாகவும் தமிழ் பேசும் மக்களை பாதிக்கும் விடயங்கள் குறித்தும் விவாதிப்பதற்காக எதிர்கட்சி தலைவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது. எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு நான் இருக்கிறீங்க, அவரை கூட்டுக்குள்ள இருக்கிறேங்க, அது என்னத்தை இப்படி பண்ணி பேச போகணுமா? நீங்க டெய்லி பார்லிமெண்ட் கூடுற அன்னைக்கு பேசலாம் இல்ல? அதுக்கு ஒரு கம்ப்ளெக்ஸ் இருக்கு, போய் பேசிக்கொள்ளுங்களேன். இதுக்கு எதுக்கு ஒரு பந்தா, இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சுளையமா உடுத்துக்குடி போய் பேசணும்? இல்ல ஒன்றுமே கிடையாது. இத்தனை மக்களுக்கு கொல்லப்பட்டு இருக்குது, ஒரு பொது வாக்கெடுப்பு உதவுங்க, அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. சரி, இப்ப இந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ள புடிபட்ட வாலிபர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இவனுங்களுக்கு எதுக்கு எங்கட வரியில சோறு போடணும்? அவனை அவுத்துடுங்களேன், அவனை திறந்து விடுங்களேன், அவனுங்களுக்கு பிழைய கொடுங்க, வழக்க பேசுங்க. எந்த வித வழக்கும் இல்லாம எந்த கேஸும் இல்லாம சும்மா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 3 நேரம் சோத்தை கொடுத்து விடு என்ன நிலவை காணப்போறோம்? வழக்கே இல்லை. மிக அண்மையில 2 வாரத்துக்கு முன்பாக அண்மையில் கொடிய பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தமிழ் செய்யப்பட்ட ஒரு வடக்கு வாலிபன் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கு பிறகு 41 வயசுல விடுதலை ஆகிக்கிறான், ஒன்றுமே இல்லாம. இந்த மாதிரி கேஸுக்கு எதுக்கு நாங்க இந்த பொதுமக்களை வரிய கொடுத்து சாப்பாடு கொடுக்கணும்? அவனுங்களை அவுத்துட்டா, ஓபன் பண்ணி திறந்து விட்டா அவனுங்களை பொழைச்சிட்டு போவானுகள். ஏதாவது பொழைக்கிறதுக்கு போனா அவனுங்கள வரி அதுவும் கிடைக்குமாண்டா? வரி என்னது? இந்த நாடு பேங்க்ராப்ட் கண்ட்ரி. இது பஞ்ச நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக இந்த மாதிரி வழக்குமே இல்லாம, வழக்கு எதுவும் இல்லாம கொடிய பிடிஐ கீழே கைது செய்யப்பட்ட வாலிபர்களை புடிச்சு பேச்சுக்கு சோத்த போட்டு என்னத்தை சாதிக்க போறாங்க? அதுல என்ன நன்மை இருக்குது? அதே மாதிரி இந்த பவுடர், இந்த மது, இந்த இது குடு போதை பஸ், இந்த போதை பஸ் கடத்துல இயக்கப்பட்ட வெளிநாட்டுக்காரங்க வச்சுக்கிறீங்க. ஒன்று நீங்க தூக்குல போட்டு கழுத்தை வெட்டி போட்டு புதைக்கலாம். அதை விட்டு போட்டு இந்த நாட்டுல சென்டென்ஸ் இல்லையே, தூக்கு தண்டனை இல்லை என்றால் நீங்க அந்தந்த நாட்டுக்குள்ள டிப்ளமேட்டிக்ல பேசி அவனுங்களை கைதியா அந்தந்த நாட்டுக்கு அனுப்புங்களேன். எதுக்கு சோத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிறீங்க? இதை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். இந்த 6 தமிழ் கட்சிகளும் பேச வேண்டிய விடயம் என்ன? இந்த மக்கள்ல வரிப்பணத்துல குடுக்கடத்துக்கு இந்த ரெக்கார்டிங் செய்யப்படக்குள்ள இந்தியாவிலிருந்து 2 பேர் வந்திக்கிறாங்க. இந்தியாவில நீங்க நேசித்து உறவு இருக்கிறீங்க, அவன் அங்க அடிப்பான், குத்துவான், பிடிச்சி 7 நாளைக்குள்ள ஆக்களை டிபோர்ட் பண்ணுங்களேன். ஏன் இஞ்சி சாப்பாடு கொடுக்கணும்? ஒரு நாளை குறைஞ்சது ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் சாப்பாடு போகாதா? எத்தனை வருஷமா வச்சுக்காங்க ஆயிரக்கணக்கான மக்களை. கருப்பை நீக்கிறான், ஏசிய இருக்கிறான், வெள்ளை இருக்குது, இந்த லண்டன் பொம்பளை ஒன்று இருக்கிறா, கனடியன் பொம்பளை இருக்கிறா, மால்டீவ் இருக்கிறா, மெசிடோனியா இருக்குது, பிரான்ஸ், ஜெர்மனி, உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகள் இந்த தூள் கடத்தல்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க டிபிஎல்ல பேசி நாட்டை விட்டு அப்புறப்படுத்துங்களேன். எதுக்கு அவங்கள வச்சு சாப்பாடு கொடுக்குறீங்க? இதைத்தான் அரசாங்கத்துக்கு நீங்க சொல்லணும். மாகாண சபையை கைப்பற்றி என்ன பண்ண போறீங்க? நீங்க கொஞ்சம் பந்தா காட்ட போறீங்க. அதாவது இந்த ஜேவிபி பொது தேர்தல்ல எல்லாமே இழந்து போன கட்சி தான் இது. உருப்படியா இல்ல, இன்னும் இழப்பீங்க. அடுத்த ஆட்சி அவங்களுக்கு தான், ஜேவிபி தான், இன்னும் இழப்பீங்க. அதனால நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனையை கொடுங்க. நாட்டுக்குள்ள பயங்கரவாத சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட்ட ஒட்டுமொத்த தமிழனை திறந்து விடு, ஒப்பம் பண்ணி விடு, அவன் பிழைக்கட்டும். முன்னாள் போரில் சீல குத்துங்க. நாட்டுக்குள்ள பயங்கரவாதம் உண்டு, இனியும் வரப்போறல, நடக்காது ராம்பி. ஒருபோதும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து வரப்போறல, முஸ்லிம் மக்கள் மத்தியும் வரப்போறல. அது சிங்களம், அது எங்களுக்கு தெரியாது, அது வரப்போறல, அது எங்களுக்கு தெரியாது. வடகிழக்குல இஞ்சாக, அதாவது புலிகள் ஆட்சி செய்த நிலப்பரப்புக்குள் இஞ்சாக ராணுவம் இருக்குது. இதுக்குள்ள எங்க புலி எழும்ப போகுது? பச்சை பெருடா. அதே போன்று 24 மணி நேரமும் முன்னாள் போராளிகள் கண்காணிக்கப்படுகின்றார்கள் உங்களோட உளவு பிரிவாலே. அடுத்தது முன்னாள் போராளிகள்ல 70% அரசு புலனாய்வுத்துறையோட சேர்ந்துக்கிட்டு ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை நீங்க உளவு படையா மாறிட்டீங்க. இதுக்குள்ள எங்க எழும்ப போகுது பயங்கரவாதம்? நடக்கிறதே இல்லை. இப்ப கிழக்கு மாநிலத்துல சில ஆமி கேம் எல்லாம், சின்ன கேம் எல்லாம் மூடியாச்சு. வேலையில அவங்களுக்கு வேலையே தேவையில்லை, வராது. இன்டெலிஜென்ட் உஷாரா இருக்குது, நல்லா இருக்குது. இப்ப நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாத பிரச்சனை இல்லைன்றால் பிடிஐகள் இந்தியாவில் இருக்கிற பொடா சட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இங்க பிடி அங்க பொட்டா அப்படி வச்சு என்ன செய்ய போறீங்க? இந்த ஏழபால மக்களை வரி அறவிட்டு அவங்களுக்கு சோத்த போட்டுட்டு மக்களை நாசம் பண்ணாம இந்த தமிழ் கட்சி 6 தமிழ் தலைகளும் போய் பேசுங்க. குறிப்பா 2 முஸ்லீம் பெரிய கட்சி 2 போய் செல்லுங்க. தமிழ் சுமந்திரன் மட்டும் இல்லையே, அவரு கூட 2 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேச கொடுங்க.
அவங்க பேசட்டும், பேசி ஒரு தீர்வை எல்லாரையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. அரசியல் கைதியோ இல்ல பயங்கரவாத கைதி அது எங்களுக்கு தெரியாது. எங்க மக்கள் எங்கட வரி கட்டுறோம் இல்ல, இந்த திருப்பி என்ன பாருங்க, இந்த வித்தின் 2-3 டேஸ்க்குள்ள பெட்ரோலுக்கு ஏத்த போறீங்க. அது உங்களால கட்டுப்படி ஆகாது. அப்ப நம்ம மக்கள்ல வரிப்பணத்துல வெளிநாட்டுக்கார கடத்தல் மாஃபியாக்களுக்கும் இங்க பயங்கரவாதம் என்று சந்தேகத்தின் பேர்ல பிடிபட்டு இன்னும் கம்பி என்ற தமிழ் கதையெல்லாம் எடுத்து விடுங்க டாம்பி மாரே. அங்க ஒன்றுமே இல்லை டாம்பி, அவனு இல்லை, அவனுக்கு ஒன்று நடக்க போறல, அவனு எல்லாம் பெய்த்து வாழ்க்கை 40 வயசாயிட்டு அவனுக்கு என்ன தொழிலும் அவனுக்கு என்ன வாழ்க்கையும், கல்யாணம் இல்ல, குளியானம் இல்ல, குடும்பம் இல்ல, உறவு இல்ல, அடிச்சு சித்திரவதி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. சொரந்து விடுங்கண்ணா, இருக்கிற காலத்தை அவனு ஊர்லயே பிச்சை எடுத்துக்காலும் போகட்டும், அதை சொல்லுங்க. இந்த முஸ்லிம் தமிழ் கட்சியெல்லாம் சேர்ந்து நம்ம ஜனாதிபதிக்கு எடுத்துறீங்க, இப்படிப்பா நீங்களும் ஒரு பயங்கரவாதியா ஒழிச்சு தெரிஞ்சால்தான், நீங்களும் பயந்து செஞ்சால்தான், நீங்களும் காடு மேடு பள்ளங்கள் ஒழிச்சு நீங்க சிம்மாசனம் இருக்கிறீங்க. இந்த ஒரு கருணையின் அடிப்படையில அவங்கள கண்காணிக்க சொல்லுங்க. உங்களோட உளவு பிரிவை போட்டு அவன் எங்க தப்பி போறா போவான், அவன் ஆகுன்னா நாட்டை விட்டு போய் புழைக்கத்தான் போவான். உங்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்க பொருளே ஆக கூட உங்களுக்கு பயம் என்ன? அவன்கள் கைதேர்ந்தவன்கள் ஏதோ படகு மூலம் அவன சொந்தங்கள் பந்தங்கள் இருக்கும், தப்பி பொழைச்சு ஒரு நாட்டுக்கு போய் உழைச்சு உங்க நாட்டுக்கு வரி வரப்போகுது பாருங்க. இதோட வித்தியாசம். நீங்க எங்கட வரிய போட்டு செலவழிக்கிறீங்க, எங்கட மக்கள வரிய, அவன் எங்கேயாவது போய் வரி அனுப்புவான், உங்களுக்கு வருது பணம். இப்ப என்ன காண போறீங்க? சாப்பாடை போட்டு போட்டு ஒன்று நடக்க போறல. சிறைச்சாலைகளை எம்டி ஆகணும், அதான் ஒழுங்கான நாடா இருக்கும். இது ஒரு வைத்தியசாலை மீண்டும் ஜெயில் ஆக்குறீங்க மாத்தரையில. இப்ப வர வர இது கூடுமாண்டா, கிரைம் கூடினால் உங்களோட ஆட்சி ஃபுல்ல கிரைம் குறைக்கணும். கிரைம் சிங்கப்பூர் போல நாடுகள்ல கிரைம் குறையணும், குற்றவியல் குறையணும். குற்றவியல் குறையாம மேலும் மேலும் குற்றவியல் போகுதுன்றால் உங்களோட போலீஸ் பந்தோபஸ்து புல, உங்களோட போலீஸ்ல புல, போலீஸ் பந்தம் வாங்குறத குறைக்கணும், போலீஸ் அட்டகாசம் குறையணும், போலீஸ் மனுஷனா பார்க்கணும். போலீஸ் பாக்குதா? இல்லையே, என்னத்த சொல்ல. எனவே இந்த தமிழ் கட்சிகள் உங்களுக்கு அரசியல் இலக்காக மாகாண சபையை கைப்பற்று நோக்கம் என்று பார்க்காம நீங்க சிறந்த ஆலோசனையை கொடுத்து அது ஊடாக செல்லுங்க. நீங்க மாகாண சபையை கைப்பற்றி நாங்க விட மாட்டோம், நாம மக்களை விட மாட்டோம். வேலை கைப்பற்றிக்கிட்டு மக்களை பேக்காட்டிக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரம் கட்டி வச்சுக்கு நீங்க உருப்பட பார்த்தால் நாம் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில வேலை ஒருபோதும் விட மாட்டோம். மக்களுக்கு எடுத்து சொல்லுவது நாம முடிவு பண்ணுவது மக்கள் என்பது போல நாம சொல்லுவோம், அது மக்களுக்கு புரியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.